அன்பு நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்களிலே நாம் மலை பிரசங்கத்தை கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் நாம் மலை பிரசங்கத்தை திரும்பவும் ஒரு முறை முழுமையாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தேவன் மனுக்குலத்தை ஆளுவதற்கு வைத்திருக்கிற ஒழுங்குமுறைகள் என்ன? தேவன் முழு உலகத்தையும் முதலாவது அழித்தபோது தேவன் ஒரு குடும்பத்தை மட்டும் காத்து கொண்டார். அது யார்? நியாயப்பிரமாணம் மனிதனை எவ்வாறு அவனுக்கு காட்டியது? இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக ஏன் ஒப்பு கொடுத்தார்? எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள தொடர்ந்து நிகழ்ச்சியினை கேளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த சில நாட்களாக மலை பிரசங்கத்தை நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து மத்தேயு 8ஆம் அதிகாரத்திற்குள்ளே நாம் செல்லும் முன்பதாக மீண்டுமாக ஒரு முறை மலை பிரசங்கத்தை முழுமையாக சிந்திப்பது நல்லது என்று எண்ணுகிறேன். இடையிலேயே நான் சொன்ன சில கருத்துக்கள் ஒருவேளை உங்களுக்கு வினோதமாக தெரிந்திருக்கலாம். இந்த மலை பிரசங்கமானது இன்று விசுவாசிகள் திருச்சபையிலே எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறார்கள். நாம் வேத வசனங்களை முழுமையாக கவனித்து பார்ப்போம் என்றால், தேவன் மனுக்குலத்தை ஆளுவதற்கு 3 வித்தியாசமான ஒழுங்குமுறைகளை வைத்திருக்கிறார். முதலாவதாக மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறது போல தேவனாகிய கர்த்தர் முழு மனுக்குலத்தையும் அழித்தார். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் மட்டும் தப்புவித்தார். காரணம் என்ன? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார் என்று பார்க்கிறோம். உலகத்திலே வாழ்ந்த மனுக்குலமும் தேவனை விட்டு தூரம் போயிற்று. எனவே தேவன் முழு உலகத்தையுமே நியாயம் தீர்க்க வேண்டியதிருந்தது. ஒரு மனிதனையும் அவனுடைய குடும்பத்தை மட்டுமே தேவன் காப்பாற்றினார். அந்த ஒரு குடும்பத்தின் மூலமாக மக்கள் உலகத்திலே பெருகினார்கள். அவர்களிலே தேவன் ஒருவனை தெரிந்து கொண்டு அவன் மூலமாய் உலகம் கர்த்தரை அறிவதற்காக அவர் திட்டமிட்டார். அந்த குறிப்பிட்ட கூட்டத்தினருக்கு தேவன் இந்த பூமியிலே ஒரு குறிப்பிட்ட இடத்தை கொடுக்க போகிறார். அவர்களை எண்ண முடியாத பெரிய ஜன கூட்டமாக்கப் போகிறார். அவர்களை இந்த உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக்கப் போகிறார். அவர்கள் மூலமாக தேவன் உலகத்தை சந்திக்கப் போகிறார். மோசேயினுடைய பிரமாணங்களை அவர்களுக்கு அவர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, பலிகளை குறித்தும் அவர் கற்றுக் கொடுத்தார். இதை குறித்த விவரங்களை யாத்திராம புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே மத்தியிலே தகன பலிபீடத்தை குறித்து பார்க்கிறோம். பலிபீடமானது இயேசு கிறிஸ்து மரித்த சிலுவை குறித்து பேசுகிறது. செலுத்தப்பட்ட பலியினாலே தேவன் பாவத்தை மன்னித்தார். ஏனென்றால் நியாயப்பிரமாணமானது மனிதனை ரட்சிக்க முடியவில்லை. நியாயப்பிரமாணம் மனிதன் பாவி என்பதைத்தான் காட்டியது. அது மனிதனை குற்றவாளியாக தீர்த்தது. அந்த முறையிலே மனிதனுக்கு ரட்சிப்பு இல்லை. எனவே பழைய ஏற்பாடு முழுவதிலேயும் தகன பலியானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக சுட்டி காட்டுகிறதா இருந்து வந்தது. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக ராஜாவாக வந்த இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவருடைய ஜனங்களே அவரை புறக்கணித்து விட்டார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே மத்தேயு இயேசுவை ராஜாவாக காட்டுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு அவரை ராஜாவாக எண்ணி பார்த்து நாம் புரிந்து கொள்ளும் பொழுது எளிதானதாயிருக்கும். ஏற்கனவே நான் உங்களுக்கு கூறியது போல மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே அவர் ராஜாவாக பிறந்தார், ராஜாவாக வாழ்ந்தார், ராஜாவாகவே மரித்தார், ராஜாவாக உயிரோடு எழுந்தார். அது மட்டுமல்ல, மீண்டுமாக இந்த உலகத்திற்கு அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அவர் இந்த உலகத்திலே நடந்து தெரிந்த பொழுது மோசேயின் பிரமாணங்களை விட, கட்டளைகளை விட வித்தியாசமான ஒரு கட்டளையை மனிதனுக்கு கொடுத்தார். அதுதான் மலை பிரசங்கம். மத்தேயு 5 முதல் 7 அதிகாரம் வரை சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகள். இந்த கட்டளைகளின் சில குறிப்புகள் மற்ற சுவிசேஷங்களின் பகுதிகளிலேயும் ஆங்காங்கே காணப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே முழுமையான ஒரு பகுதியாக இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியானது முழுமையாக இங்கே கொடுக்கப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் 2 மோசேயின் கட்டளைகளை குறித்து மட்டும் இங்கே சொல்லி அதற்கான விளக்கத்தையும் அவர் கூறுவதைப் போல நாம் வாசிக்கிறோம். அதாவது, சகோதரன் மேலே எரிச்சலோடே கோபத்தோடே இருக்கிற ஒருவன் அவனை கொலை செய்தாயிற்று என்று சொல்லப்பட்டிருப்பது. இப்படிப்பட்ட ஒரு செய்தி பழைய ஏற்பாட்டிலே இல்லை. அது மட்டுமல்ல, ஒரு பெண்ணை இச்சையுடன் பார்க்கிறவன் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்றும் இயேசு கூறினார்.
மனுக்குலத்திலேயே 50% மக்களை தொடர்பு படுத்துகிறதா இது இருக்கிறது. இந்த கட்டளையை அல்லது இந்த கற்பனையை மீறாமல் இருப்பவர்கள் மிகச் சிலர்தான் என்று சொல்லலாம். இந்த கட்டளைகளின்படிதானே இப்பொழுது நாம் வாழ வேண்டும் என்று சிலர் கேட்கலாம். அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த கட்டளைகளானது பூமியிலே வரப்போகிற பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கும் கட்டளை. அந்த காலகட்டத்திலே இந்த மலைப்பிரசங்கத்தின் முழு செய்தியும் நமக்கு கிடைக்கக்கூடும். இதுதான் அந்த ராஜ்யத்தின் கட்டளைகள். இதையே இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே நிறுவப் போகிறார். இந்த காலத்திலே வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் கூட மிகப்பெரிய சத்தியங்கள் இங்கே அடங்கியிருக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு வேறு விதமான ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார். இன்று நானும் நீங்களும் வாழுகிற காலம் கிருபையின் காலமாய் இருக்கிறது, அல்லது பரிசுத்த ஆவியானவரின் காலம் என்று சொல்லலாம். தேவன் தமது கிருபையினாலே நம்மை ரட்சிக்கிறார். அதாவது நாம் கற்பனைகளை கைக்கொள்வதனாலே நம்மை ரட்சிக்கவில்லை. இன்னும் வித்தியாசமாய் சொல்ல வேண்டுமென்றால், நாம் செய்யும் எந்த ஒரு செயலினாலும் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காக மரித்தார் என்பதை விசுவாசிக்கும் வரை நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக முடியாது. அவர் உங்கள் பாவத்திற்காக மரித்தவர் மட்டுமல்ல, அவர் உயிரோடு 3வது நாள் வேத வசனங்களின்படி எழுந்தருளினார். இதைத்தான் 1 கொரிந்தியர் 15 3-4 வசனங்களிலே பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம்தான் என்னையும் உங்களையும் ரட்சிக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்னர் நீங்கள் வாழ்வதற்கான ஒரு வழியை தேவன் வைத்திருக்கிறார். அது மோசேயினுடைய பிரமாணம் அல்ல, 10 கற்பனைகளும் அல்ல. அருமையானவர்களே, 10 கற்பனைகளையும் நீங்கள் கை கொள்ள முடியாது. நீங்கள் கை கொண்டாலும் அது உங்களை ரட்சிக்காது. இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் வைக்கும் விசுவாசமே உங்களை ரட்சிக்கும், கற்பனைகள் அல்ல. அது மட்டுமல்ல, 10 கற்பனைகள் நீங்கள் வாழ வேண்டிய வழிகள் அல்ல. அது ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை அல்ல. ஒருவேளை உடனடியாக நீங்கள் கேட்கலாம், அந்த கற்பனைகளை மீறலாம் என்று சொல்லுகிறீர்களா என்று கேட்கலாம். அந்த கற்பனைகளை மீறுவதற்கான சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுப்பதில்லை. 10 கற்பனைகளை விடவும் உயர்வான ஒரு வாழ்க்கை முறையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வாக்குவாதம் செய்யலாம். 10 கற்பனையானது மலை பிரசங்கத்தினாலே உயர்த்தி காட்டப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அப்படி என்றால் அதுதானே நாம் வாழ வேண்டிய வழி என்று கேட்கலாம். இல்லை பிரியமானவர்களே, எப்பொழுதாவது நீங்கள் நின்று நிதானமாக மலை பிரசங்கத்தை முழுமையாக நீங்கள் கைக்கொள்ள முடியுமா முடியாதா என்பதை எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? இந்த மலை பிரசங்கமானது அநேக திருச்சபைகளிலே அநேக மாய்மாலக்காரர்களைத்தான் உற்பத்தி பண்ணுகிறது. மலை பிரசங்கம்தான் என் வாழ்க்கைக்கான முறை என்று சொன்ன மனிதனோடு ஒரு போதகர் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். இறுதியாக அவன் என்ன சொன்னான் என்பதை ஒருவேளை சில நிகழ்ச்சிகளுக்கு முன்னதாக நான் பகிர்ந்து கொண்டது உங்கள் நினைவிலே இருக்கலாம். ஆம் அருமையானவர்களே, எந்த ஒரு மனிதனும் அந்த வார்த்தைகளின்படி வாழ முடியாது. முதலாவதாக ஒரு மனிதனின் இருதயம் மாற்றம் பெற வேண்டும். இன்று உலகத்திலே சமாதானத்தை நிலைநாட்ட எத்தனையோ பேர் இவ்வளவோ முயற்சி எடுக்கிறார்கள். மனுக்குலம் மலைப்பிரசங்கத்தின் அடிப்படையிலே வாழ முடியாது. அதை வைத்து உலகத்தை ஆட்சி செய்ய முடியாது. அதிலே சொல்லப்பட்டிருக்கிற விதிமுறைகள் எல்லாம் நல்லதுதானே என்று கேட்கலாம். ஆம், அவை சிறந்தது. ஆனால் அதில் ஒரு குறை இருக்கிறது. குறை எங்கே இருக்கிறது? மனிதனுடைய இருதயத்திலே இருக்கிறது. அப்படியென்றால் மனிதன்தான் பிரச்சனைக்குரியவன். நிகழ்ச்சியை கேட்டு கடிதம் எழுதிய ஒரு மனிதன் தன்னை குறித்து சொல்லும் பொழுது, ஐயா, எனக்கு பிரச்சனைகளே இல்லை, ஆனால் நானே ஒரு பிரச்சனை தான் என்று எழுதினார். இந்த உலகத்திலே இதுதான் கஷ்டமானது பிரியமானவர்களே. 10 கட்டளைகளை பொறுத்தமட்டிலேயும் எந்த தவறும் இல்லை. அது தேவனிடத்திலிருந்து வந்ததுதான். அது அவருடைய மனதையும் அவருடைய விருப்பத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதே போலத்தான் மலை பிரசங்கமும் தேவனுடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் அவருடைய மனதையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதிலும் எந்த தவறும் இல்லை. ஆனால் தவறு எங்கே இருக்கிறது? மனுக்குலத்திலே தான் தவறு இருக்கிறது. நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷத்தை நன்றாக வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்கே பிரச்சனை இருக்கிறது என்பதை இயேசு கூறுவதை அறிந்து கொள்ள முடியும். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? மத்தேயு 15 முதல் 20 வசனங்களை பாருங்கள். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார்.
என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, எப்படிப்பட்ட ஒரு சமயத்தையும் நீங்கள் பின்பற்றலாம். உங்கள் கைகளை கழுவ வேண்டும், சரீரத்தை கழுவ வேண்டும் என்று பலவிதமான சடங்காச்சாரங்களை அது சொல்லலாம். ஆனால் பிரச்சனை இருதயத்திலே தான் இருக்கிறது. எவ்வளவு தூரம் அதிகாலையிலே அவன் நடந்தாலும் அது அவனுக்கு பிரயோஜனமில்லை. அவனுக்கு இயேசு கிறிஸ்து தேவை. புது பிறப்பு என்னும் அற்புதத்தினாலே இயேசு கிறிஸ்து ஒருவரே அவனுடைய இருதயத்தை மாற்ற முடியும். நிக்கோதேமு என்கிற ஒரு சிறந்த பரிசேயனை பார்த்தும், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றுதான் இயேசு கூறினார். மறுபிறப்பு என்கிற வார்த்தையை பலர் பலவிதமாய் இந்நாட்களிலே பயன்படுத்தினாலும் அது அற்புதமான ஒரு சத்தியம். அருமையானவர்களே, நீங்களும் நானும் இப்படி மறுபடியும் பிறக்க வேண்டும். ஏனென்றால் நமக்குள்ளே ஒரு பழைய சுபாவம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மனிதனுடைய இருதயத்தை குறித்து பேசும்பொழுது யாரோ ஒருவருடைய இருதயத்தை குறித்து அவர் பேசினார் என்பது அல்ல. அவர் என்னுடைய இருதயத்தையும் உங்களுடைய இருதயத்தையும் குறித்து தான் பேசினார். அப்படி என்றால் பிரச்சனை எங்கே இருக்கிறது? ஒவ்வொரு தனி மனிதனுடைய இருதயத்திலையும் தான் பிரச்சனை இருக்கிறது. இதை சற்று விபரமாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது சொல்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை வாசிக்கிறேன். கவனியுங்கள். கலாத்தியர் 5, 19 முதல் 21 வரை. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இன்று நாம் வாழும் காலம் மிகவும் பயங்கரமான, கீழ்த்தரமான ஒரு காலமாயிருக்கிறது. இந்த கிறிஸ்தவ சத்தியங்கள் எல்லாவற்றையும் மனிதர்கள் புறக்கணித்து விட்டார்கள். தங்கள் விருப்பம் போல இன்று மனிதர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே ஒரு பேராசிரியர் பேட்டி காணப்பட்டார். அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இந்த நாட்களிலே எது சரியானது என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு நல்ல உணர்வை கொடுப்பது எதுவோ அதுவே சரியான காரியம் என்று சொன்னார். ஒருவேளை உங்களுடைய தகப்பனையும் தாயையும் கொலை செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல உணர்வை கொடுக்கும் என்றால் அதுவும் சரியானதே என்றுதான் கூறினாராம். அருமையானவர்களே, நம்முடைய பழைய சுபாவத்தை கட்டுப்படுத்தத்தான் தேவன் 10 கட்டளைகளை கொடுத்தார். ஆனால் அவை நம்முடைய பழைய சுபாவத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. எந்த தேசத்திற்கு தேவன் இந்த கட்டளையை கொடுத்தாரோ அவர்கள் தேவனை விட்டு தூரம் போய்விட்டார்கள். எந்த ஒரு மனிதனும் அந்த கட்டளையை தன்னுடைய வாழ்க்கையிலே காத்துக்கொள்ள முடியவில்லை. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப திரும்ப தனது நிருபத்திலே எழுதியிருக்கிறார். சரி, இப்பொழுது மனிதன் எப்படி வாழ வேண்டும்? அவனுடைய சொந்த முயற்சியினாலே அல்ல. ஏனென்றால் அவனுடைய சொந்த முயற்சியினாலே அவனால் வாழ முடியாது. வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கவனித்தீர்களா? இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இயற்கையாக நாம் யாரையும் நேசிக்க முடியாது. மாம்சத்துக்கு அடுத்த அன்பை குறித்து நான் சொல்லவில்லை, மற்றவர்களை குறித்து உண்மையாக கொள்ளக்கூடிய ஒரு அக்கறையை சொல்கிறேன். அதாவது தேவன் நேசிப்பது போல நம்மால் நேசிக்க முடியாது. அது இயற்கையாக நமக்கு வராது. இயற்கையாகவே மனிதனுக்கு எது வருகிறதோ அதை மனிதன் செய்கிறவனாயிருக்கிறபடினாலே தான் இன்றைக்கு உலகம் இவ்வளவு குழப்பமான, கேவலமான நிலைமையிலே இருக்கிறது. ஒவ்வொரு தேசமும் இன்னும் எவ்வளவு காலம் ஓடும் என்பதை குறித்து தலைவர்களுக்கே கேள்விக்குறியாயிருக்கிறது. மனிதனுடைய இயற்கை சுபாவம் மீட்டெடுக்கப்படவில்லை என்றால் வேறு எந்த ஒரு வழியும் மனிதனுக்கு இல்லை. அப்படி என்றால் இந்த அற்புதமான ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இவையெல்லாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக முடியும்? என்னுடைய உங்களுடைய சொந்த முயற்சியினாலே இவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்டு பண்ணவே முடியாது. சரி, இப்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு வாருங்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்.
கம்யூனிச கொள்கையை பின்பற்றுகிறவரிடத்திலே இதை குறித்து கேட்டு பாருங்கள். சாந்த குணமுள்ளவர்களாகத்தான் அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்களா? ஆப்கானிய தேசத்து மக்களை கேட்டு பாருங்கள். ரஷ்யர்கள் சாந்த குணத்தோடு தான் அவர்களுடைய தேசத்திற்குள்ளே வந்தார்களா? இல்லை பிரியமானவர்களே. பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் வரும் வரை சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்களிடத்திலே மிகவும் சாந்த குணமுள்ளவர். அவர் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் ஒரு நாள் வரப்போகிறார். பூமியிலே காணப்படுகிற எல்லா அநீதங்களையும் அப்புறப்படுத்தி தனது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அப்படி அவர் ஸ்தாபிக்கும் பொழுது இந்த மலை பிரசங்கமே அந்த ராஜ்யத்தின் பிரஜைகள் கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகளாகும். ஆனால் இன்று நாம் எப்படி வாழ வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனிகளை, அதாவது அன்பு, சந்தோஷம், சமாதானத்தை கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவரே. நம்முடைய இருதயத்திலே சமாதானம் காணப்பட வேண்டுமா? நீங்கள் தேவனோடு சமாதானம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு அதை கொடுக்க முடியும். உண்மையாகவே சந்தோஷமாய் கர்த்தருக்குள்ளே இருப்பதென்றால் என்ன தெரியுமா? அப்படி என்றால் சாந்த குணத்தை குறித்து சற்றே எண்ணி பாருங்கள். நீங்களும் நானும் சாந்தமாய் இருக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய இருதயத்திலே ஒரு பெருமை இருக்கிறது. மற்றவர்கள் நம்மை முதுகிலே தட்டி கொடுத்து நம்மை பாராட்ட வேண்டுமென்று நாம் ஒவ்வொருவருமே எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் நாம் பெருமை உள்ளவர்களாய் இருக்கிறோம். பழைய மனுஷ சுவாபம் அப்படித்தான் எதிர்பார்க்கும். ஆனால் ஆவியின் கனியோ சாந்த குணம். எவ்வளவுதான் ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரும், எனக்கு தாழ்மையை தாரும், நீர் விரும்புகிற ஒரு கிறிஸ்தவனாக நான் வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டாலும் என்னுடைய சொந்த முயற்சியினாலே அதை நான் செய்யவே முடியாது. பரிசுத்த ஆவியானவரே அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, அதுதான் புதிய ஒரு வாழ்க்கை. இது மோசேயின் பிரமாணங்களின்படி அல்ல. இது மலை பிரசங்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகளின்படியும் அல்ல. இது புதிய ஒரு கொள்கை. எபேசியர் 1:3 பார்ப்போம் என்றால், நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஆம், அதுதான் அந்த ஆசீர்வாதம். இது தேவனே நமக்கு கொடுக்கும் ஒரு ஆசீர்வாதம். இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இப்பொழுது இந்த உலகத்திலே நாம் சாந்த குணமுள்ளவர்களாக, தாழ்மையான இருதயமும் மனதும் உள்ளவர்களாக, ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக நடக்க வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே மட்டுமே அப்படி நடக்க முடியும். பரிசுத்த ஆவியின் நிறைவோடுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை இன்று நாம் வாழ முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பொழுது அவரே ஆவியின் கனிகளை நமது வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவியானவரே தேவனுக்கேற்ற பணிவிடை செய்ய நம்மை பலப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலைமையிலே நாம் வாழத்தான் என்று அழைக்கப்படுகிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்பொழுது நீங்கள் மலை பிரசங்கத்தை அதன் சரியான கண்ணோட்டத்திலே பார்க்க முடிகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நாளிலே அவர் ராஜாதி ராஜாவாக இந்த பூமியிலே ஆட்சி செய்யும் பொழுது இந்த கற்பனைகள், இந்த கட்டளைகள் மனிதனுடைய வாழ்க்கையிலே செயல்பட செய்ய போகிறவர் அவரே. இன்று நாம் கிருபையின் காலங்களிலே வாழுகிறோம். பரிசுத்த ஆவியானவரின் காலங்களிலே வாழுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினாலே இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார். அவருடைய சத்தத்திற்கு ஒவ்வொரு நாளும் செவி கொடுக்கும் பொழுது, ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் செவி கொடுக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை முழுமையாக வழிநடத்துகிறார். ஆவியானவருக்கு நம்முடைய இருதயத்திலே பரிபூர்ண ஆளுகையை நாம் கொடுக்கும் பொழுது, கலாத்தியர் 5 நாம் வாசித்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம் எல்லாம் அவர் நமது வாழ்க்கையின் மூலமாக வெளியே கொண்டு வரும் கனிகளாயிருக்கும். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, மலை பிரசங்கத்தை நாங்கள் பகுதி பகுதியாக சிந்தித்தோம். இன்றைக்கு அதன் முழு சாராம்சத்தையும் நாங்கள் ஆழமாய் சிந்தித்தோம் ஐயா. இன்றைக்கு நாங்கள் வாழ்கிற காலம் உம்முடைய தூய ஆவியானவரின் காலம் என்பதையும் புரிந்து கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற யார் யாருடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களிலே அவர்கள் உமக்கு பிரியமாய் வாழவில்லை என்பதை அவர்கள் துக்கத்தோடு கவலையோடு உணர்ந்து அறிக்கை செய்கிறார்களோ, அந்த காரியங்களிலே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே
சிறப்பான வாழ்க்கை வாழ உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஆவியின் கனிகள் காணப்படத்தக்கதாக அவர்களுக்கு நீர் உதவி செய்யும் ஐயா. நாங்கள் மீனை கேட்டால் நீர் பாம்பை கொடுப்பதில்லை. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கேட்டால் நிச்சயமாய் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் பலனை எங்களுக்கு தருகிறீர். ஆவியானவரின் வல்லமையை இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் அனுபவிக்க நீரே அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த கிருபை நாட்களிலே நாங்கள் எப்படி உம்முடைய ஆவியினாலே தொடர்ந்து நடத்தப்பட வேண்டுமோ அப்படி நீர் எங்களை வழிநடத்தப் போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசமில்லாத சகோதர சகோதரிகளுக்கு உம்முடைய விசுவாசத்தை நீர் அருளி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்று நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் வாழ வேண்டும். ஏனென்றால் நம்மிலே பெருமை இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய செய்கைக்கு பாராட்டுதலை எதிர்பார்த்தே அதை செய்கிறோம். இதுதான் நம்முடைய பழைய மனுஷ சுபாவம். நம்முடைய புதிய வாழ்க்கை மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் படியும் அல்ல, மலை பிரசங்கத்தின் படியும் அல்ல, பரிசுத்த ஆவியின் நிறைவோடு தான் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை இன்று நாம் வாழ முடியும். இந்த நாளின் செய்தியின் மூலமாக நீங்கள் மலை பிரசங்கத்தை சரியான கண்ணோட்டத்திலே புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம்.